கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? So guys, good morning and welcome back on a brand new video, but sad video. ஸோ இன்றைக்கி வந்து என் காரை பற்றி தான் திருப்பி பார்க்க போகிறோம். ஸோ பெருசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. எதனாலன்னே தெரில. ஸோ வந்துட்டு வாங்கி 5 months தான் ஆகுது. ஸோ தேர் இஸ் சம் இஷ்யூ. அது நான் கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டேன்னா என்ன எதுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஆக்சசரிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, லைக் மியூசிக், ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள். இக்னிஷன் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணாலும் டிஸ்பிளேயில் வந்து கைண்ட்லி ப்ரெஸ் கிளச் அண்ட் ஸ்டார்ட் யுவர் இக்னிஷன் அப்படின்னு தான் காட்டுது. அண்டு மியூசிக் சிஸ்டம் லைக் இன்ஃபர்டெயின்மெண்ட் டிஸ்பிளேயில் வந்துட்டு பேட்ரி இஸ் டிஸ்சார்ஜ், கைண்ட்லி யூஸ் இட் ஆஃப்டர் ஆனிங் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது இப்போ நம்ம வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வச்சு இதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் வி ஆர் கோனா செக் இட் அவுட். ஸோ கீழே நான் கிளச் ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே முன்னாடிலாம் டிஸ்பிளேயில் எத்தனை ஒன்று வரும், பட் வரவே இல்லை. இந்த மாதிரி தான் ஆக்சசரிஸ்ன்னு வருது. அப்புறம் ஆன் பண்ணால் இது இப்படி ஆன் ஆகுது. சிஸ்டம் வைஸ் எனக்கு ஒன்று காட்டுச்சு, அது இப்போ காட்டுமான்னு தெரில. திருப்பி இதில் வந்து இப்போ தான் காட்டுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ட் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி டோ ட்ரக்கோ இல்லை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதனா ஒரு வழியான்னு பார்க்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு கால் பண்ண போகிறோம். One eternity later. ஸோ வெஹிக்கிள் இங்கே விட்டுட்டு போகிறோம். ஸோ காய்ஸ், நான் வந்து காரை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். என்னடா, ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஸ்விட்ச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து டோ சென்டருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் டோ வந்து அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆக்சுவலி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க தள்ளி. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அடையார் ஹுண்டாய் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன் சர்வீஸ் சென்டருக்கு. அவங்க ஒரு 4-5 days வச்சுருந்தாங்க, ஏன்னா புயல்லாம் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ எல்லாமே வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா, கிளச் சேஃப்டி ஸ்விட்ச் வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ ஒரு புது வண்டியில் கிளச் சேஃப்டி ஸ்விட்சுன்ட்டில் எது போனாலுமே டக்குன்னு ஒரு 3 months போகிறது வந்து இட் இஸ் நாட் ரைட், என்னை பொறுத்த வரைக்கும் 3-4 months. பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கு அவங்க ரொம்ப நல்லாவே வந்து என்னை ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் என்னை எதுவுமே பே பண்ண சொல்லலை. ஆக்சுவலி வந்து பில் அமௌண்ட் வந்து வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அங்கே இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் நியூ வெஹிக்கிள், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேனர்ஸோடு வந்து என்னை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த கிளச் ஸ்விட்ச் பற்றி சொல்லணும்னா, இது வந்து என்ன ஸ்விட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டிலையும் இருக்கும் போல். எனக்கும் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கிளச் சேஃப்டி ஸ்விட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி இக்னிஷன் ஆன் ஆகும்போது அது வந்து கிளச் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஸ்விட்ச் போல். ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோ டெக்னிக்கலாக இன்னும் தெரியல. பட் அந்த ஸ்விட்ச் வந்து போனதுனால என்ன ஆச்சுன்னா, இக்னிஷனுக்கு எதுவுமே லைன் போகல. நான் பேட்ரி ப்ராப்ளம்னு நினச்சேன், பட் பேட்ரி ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட்டாக நம்ம பேட்ரி இல்லாத காசில் தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம்னு நினச்சேன், பட் அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நான் இன்னொன்றும் பயந்தேன், என்னென்னா நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு கிளச் பிளேட் எதனா போயிடுச்சா, இல்லை அந்த மாதிரி எதனா வந்துட்டு ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா கிளச் பேட் போயிடுச்சு இல்லை கிளச் பிளேட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் பெருசாக நம்ம வந்துட்டு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதுவும் வந்து இல்லாததுனால எனக்கு ரொம்ப சேஃப்டியாகவே முடிஞ்சிச்சு. அண்ட் ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர் அடையார் நல்லாவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ யாருன்னா விசிட் பண்ணுறது தான் அவங்களுக்கு விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து சோழிங்கநல்லூரில் கொடுத்தேன். ஸோ சோழிங்கநல்லூரில் கொடுத்த சர்வீஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து இதுக்கப்புறம் மேபி அடையாரில் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடையாரில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக
இருந்துச்சு. அவங்க ஒர்க்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேசிக்காக இது வந்து கிளச் வேலைக்கு போச்சு. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு வேலைக்குன்னு விட்டோன்னா நமக்கு காரெலாம் வாஷ் பண்ணி தர மாட்டாங்க. இவங்க காரெலாம் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு விட்டப்போ எனக்கு காரே வந்துட்டு சர்வீஸ்க்கு விட்ட இடத்துலையே எனக்கு வந்து கார் வாஷ் பண்ணல. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கு அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பட் சோழிங்கநல்லூரில் வந்து தே கிவ் மீ அ ஃப்ரீ வாஷ் பாஸ். பட் இருந்தாலும் ஆன் ஸ்பாட் லைக் கொடுத்தப்போ வந்து பண்ணலன்றது வந்து இட் இஸ் அ கம்ப்ளைண்ட். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. பட் ஸோ கிளச் ஸ்விட்ச் போனது தான் வந்து பிரச்சனை. நிறைய பேர் கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மேட்டர். ஸோ கிளச் ஸ்விட்ச் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் வண்டி வந்து யாருக்காவது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளச் ஸ்விட்சுன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஸோ தெரிஞ்சதா ஃபைன், தெரிலனா சொல்கிறேன். பெரிய இஷ்யூன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. பட் இது அடிக்கடி நடக்குமான்னு கேட்டேன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். இது வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது இந்த வண்டிலையும். புது வண்டிலையும் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிளச் ஸ்விட்ச் மெல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக யூஸ் பண்ண வேர்ட் ஒர்க் ஆகலை இல்லை உடஞ்சிச்சின்னு சொல்லலை, மெல்ட் ஆகிடுச்சு. அது ஒரு ரப்பர் மேட் மெட்டீரியல்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நான் வந்து உள்ளே இறங்கி பார்க்கல, இல்லை அது இப்போ என்னோடய பழைய மெட்டீரியலையும் நான் கேட்கல. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப டிக் பண்ண வேணாம். ஸோ உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கிளச் ஸ்விட்சுன்றது என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிளச் ஸ்விட்ச்னால் என்னன்னு நான் சொல்ல. யாருன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, bye. See you guys in another video. Until then, bye. This is DJ signing off from DJ Studios. Take care. Subscribe பண்ணுறேங்க.